வெல்கம் பேக் டு மை சேனல். எனக்கு சன் ரேஸ் அவ்வளோ பிடிக்குங்க. அதனால தான் நீங்கள் இந்த வீடியோவில் கூட கேப்சர் பண்ணியிருக்கேன், பார்க்க முடியும். பிகாஸ் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் காலேஜ் போகிற டைமில் ஜன்னல் சீட்டில் இருக்கும்போது காலையில் வெயில் அடிக்கும் அப்படியே. அது கூட நான் ஜன்னல் க்ளோஸே பண்ண மாட்டேன், எல்லாருமே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. பட் எனக்கு அது அவ்வளோ பிடிக்கும், அந்த காலையில் அந்த வெயில் படுறது. நம்ம எல்லாரோட அப்பா அம்மாவும் சின்ன வயசில் ஒரு 9th 10th அந்த மாதிரி டைம்லலாம் சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க, குக் பண்ண கற்றுக்கோ. என்றைக்காக இருந்தாலும் மேரேஜுக்குன்னு இல்லை, நீ தனியாக போய் இருக்கும்போது இல்லை தனியாக வெளியில் ட்ராவல் பண்ணும்போது அப்போ நம்மளுக்கு குக்கிங் ரொம்ப முக்கியம், நம்மளுக்கு நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு. அந்த டைம்லலாம் எனக்கு குக்கிங் பக்கமே நான் போனது இல்லைங்க. பட் சர்ப்ரைசிங்லி மேரேஜ்க்கு அப்புறம் எனக்கு எப்படி கற்றுக்கிட்டேனே தெரியல. நம்மளுக்கு சாப்பிடணுன்னா நம்ம செஞ்சு தானே ஆகணும். அந்த மாதிரி நான் அவ்வளோ அழகாக டக்குன்னு யூடியூப்லாம் பார்த்து கற்றுக்கிட்டேன். என்னால் பேசிக்காக சமைக்க முடிகிற அளவுக்கு சமைச்சேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, என்னோடய தாத்தா சொல்லியிருக்காங்க, படிக்கிற வயசில் பணத்தை காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி. படிக்கிற வயசில் கரண்டி கொடுக்காதீங்க, ஏன்னா அவங்க படிக்கிற ஆர்வம் அதில் இருக்கணும், கண்டிப்பாக ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிக்கணும். அதனால் படிக்கும்போது படிப்பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கட்டும், அதுக்கெல்லாம் டைம் இருக்குது, இன்னொரு நாள் கற்றுப்பா, அவளை கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ எனக்கு புரியல, கரெக்டு தானே சொல்கிறது. யோசித்து பார்த்தா நம்ம படிப்புன்னும் போது அதில் கம்ப்ளீட் ஃபோக்கஸ் இருக்கணுன்றதுனால ஒரு பக்கம் சொல்லியிருந்தாங்க. பட் நம்மளுமே கிராஜுவலாக வளர வளர அதை கற்றுக்க ஆரம்பித்தோம். ஸோ இதெல்லாம் யோசித்து பார்த்தா நம்மளுக்கே எப்படி இந்த டைம் டேஸ் எல்லாம் ஓடுதுன்னு தெரியாது. பட் ரெஸ்பான்சிபிலிட்டி மெச்சூரிட்டிங்கிறது நம்ம வளர வளர நம்ம கூட க்ரோ ஆகுது. எத்தனை பேருக்கு தாத்தா பாட்டி ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரேட். பிகாஸ் அவங்கள கேட்டு தான் நாங்கள் நிறைய டெசிஷன்ஸ் எடுத்திருக்கோம். அண்ட் அவங்களுமே ரொம்ப ப்ராக்டிக்கல், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருந்து கண்டிப்பாக இப்படி தான் இருக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. பட் நீங்கள் செய்கிறது தப்பாக இருந்தால் அது தப்புன்னு சொல்லுவாங்க, கரெக்டான விஷயத்த கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பிளெஸ்டு கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க. என் தாத்தா அடிக்கடி சொல்கிற 2 முக்கியமான விஷயம் நானும் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ஏதாவது உனக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக அதை விட்டுறக்கூடாது. அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு திருப்பி எப்போ கிடைக்கும்ன்றது தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதே அதை நல்லபடியாக ஹேண்டில் பண்ணி சக்சீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் திங் பையனோ பொண்ணோ எல்லா விஷயங்களும் எல்லா வேலையும் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும். இது இவங்களுக்கு தான், அது அவங்களுக்கு தான்றது மாதிரி செக்ரிகேஷனே எங்கள் வீட்டில் கிடையாது. ஸோ எல்லா விஷயத்தையும் 2 பேருமே தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக ஐடென்டிட்டின்னு ஒன்று நம்மளே க்ரியேட் பண்ணிக்கணும். இவங்க இப்படி தான், இவங்க இந்த கேரக்டரில் தான் இருப்பாங்க, நம்மளை இன்னொருத்தர் அட்வான்டேஜ் எடுக்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கக்கூடாது. இப்படின்லாம் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக யோசித்து பார்த்தா இதெல்லாம் நம்ம வளர வளர ஆமாம் நம்மளுக்கு அன்றைக்கி இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கல்லன்னு தோன்ற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நானே ரீகலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். இப்போ இருக்க பிஸி வேர்ல்டில் நம்ம கண்டிப்பாக எல்லோரும் ஓட வேண்டிய நிலைமையில் இருக்கோம். எல்லோரும் ஓடிக்கிட்டே இருக்கோம், ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி தான் ஓடுறோம். ஆனால் நம்மளோட எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்ஸ், நம்மளோட ஓன் பிலாங்கிங்ஸ், நம்ம ரிலேட்டிவ்ஸ், நம்ம ஃபேமிலி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாரையும் நம்ம விட்டுட்டு நம்ம ஓடுறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஷேர் லவ். அண்ட் உங்கள் வீட்டில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? தாத்தாவை பிடிக்குமா, பாட்டியை பிடிக்குமா, இல்லை 2 பேரையும் பிடிக்குமா? அவங்களும் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் அட்வைஸ் கொடுத்துருக்காங்களா? இல்லை உங்களுக்கு யாரும் ரொம்ப சப்போர்ட்டிவ்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த ஏஜ்லேருந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிங்க? மென்னாக இருந்தாலும் சரி, விமனாக இருந்தாலும் சரி, எனக்கு குக் பண்ண பிடிக்கும், நான் இந்த டைம்லேருந்து கற்றுக்க ஆரம்பித்தேன், நானே இன்வால்வ் ஆகி கற்றுக்க ஆரம்பித்தேன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏதாவது ஓனாக வந்திருக்கும். அது எப்போலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்றதும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.